இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16 வில்லியம் கேரி ஒரு சாதாரண செருப்பு தைக்கும் மனிதர். அவர் உள்ளத்தில் எழுந்ததோ வினோதமான ஒரு பாரம். இந்திய தேச படத்தில் கைகளை வைத்து கண்ணீரோடு கதறி ஜெபித்தார். கர்த்தர் அவர் ஏக்கத்தை நிறைவேற்றினார். இந்திய மண்ணில் குடியேறினார். இந்திய மொழிகள் சில கற்ற அவரை தேவன் ஃபோர்ட் வில்லியம் கல்லூரியில் சமஸ்கிருதம், வங்காள மொழி இவைகளை கற்பிக்கும் விரிவுரையாளராக்கி கனப்படுத்தினார். பல துன்பம், கண்ணீர் என்னும் கற்கள் பரப்பப்பட்ட பாதையில் தேவனுடைய அன்பு உந்தி தள்ள நடந்து வந்த கேரியின் தியாகத்தின் விளைவால் மிஷனரிகள் பலர் இறையியல் கற்கும் கல்லூரிகள் எழும்பின. சிராம்பூர் பல்கலைக்கழகமும் அவைகளில் ஒன்று. அடுத்ததாக ஜெர்மானிய நாட்டு இளைஞன் ஒருவன் நெஞ்சின் பாரம் அழுத்த தெய்வ நடத்துதல் முன் செல்ல வந்து இறங்கினான் தரங்கம்பாடி கடற்கரையில். கடல் கடந்து வந்த அந்த இளைஞனை வரவேற்றவை தாங்க முடியாத நெருக்கங்களும் துன்பம் என்னும் அலைகளுமே. இருந்த போதிலும் அவர் வாழ்க்கை படையின் நங்கூரம் கிறிஸ்துவின் மேல் கொண்டிருந்த விசுவாசமாயிருந்ததால் தமிழ் மொழியை அவர் கற்று நம் தாய்மொழியாம் தூய தமிழில் தூய வேதாகமத்தையும் நாம் வாசித்து மகிழ செய்துவிட்டார். சீக்கன் பால்க் என்ற அந்த ஜெர்மானிய வாலிபனின் தியாகத்தின் எல்லையில் கிட்டிய பொக்கிஷம்தான் வேதாகமம். மருத்துவர் தீட்டிய கோட்டை மீறி இந்திய மண்ணில் இறங்கியவர் ஹென்றி ஸ்டீல். வாலிப பருவமாயினும் அவரை வியாதி விட்டு வைக்கவில்லை. புற்றுநோயால் இரத்தம் கக்கிக் கொண்டே நமக்காக இரத்தம் சிந்திய இயேசுவை இந்திய மக்களுக்கு அறிமுகப்படுத்தினார். மரிக்கும் தருவாயில் இம்மாபெரும் சாதனை புரிந்த இந்த இளைஞனிடம், பல நாடுகளுக்கு பயணம் செய்திருந்த இம்மாவீரனிடம் அவர் பிரயாணத்தை பற்றி வினவிய போது அவர் தந்த பதில், இந்திய நாட்டை குறித்த கவலை என் கண்களை ஊற்று பெருக்கெடுக்க செய்கிறது என்பதே. இங்கிலாந்தை சேர்ந்த ரிச்சர்ட் பீச் தனக்கு சொந்தமான காரை விற்று இந்தியா வந்து தமிழக கல்லூரி மாணவரிடையே பணியாற்றினார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இயேசு தம் சீஷனாகிய தோமாவை இந்திய தேசத்திற்கு அனுப்பி வைத்தார். அவர் சென்னை பட்டணத்தில் மத தீவிரவாதி ஒருவனால் ஈட்டியால் கொலை செய்யப்பட்டு இரத்த சாட்சியாக மரித்தார். மேலும் பல தேசங்களில் இருந்து ஏமி கார்மைக்கேல், ஐடா ஸ்கடர், பிஷப் கால்டுவெல், ராக்லன் துரை என பல மிஷனரிகள் கால் வைத்த தேசம் நம் தேசம். ஆம், எனக்கு அருமையானவர்களே, இவர்கள் அனைவரும் வாழ்க்கை என்னும் மெழுகுவர்த்தியில் தியாகம் என்ற தீபம் ஏற்றி நம் நாட்டு மக்களுக்காக தங்களையே வார்த்துவிட்டார்கள். இரத்த கரை படிந்த தியாக செம்மலின் காலடி தடம் வழியே நடந்து வந்த இம்மக்கள் விதைத்த சுவிசேஷ வித்தின் கனிகள் இன்றும் நம் நாட்டில் பல பலன்களை கொடுத்து கொண்டே வருகிறது. தேவை நிறைந்த இந்த தேசத்தில் இன்றும் பணியாற்ற அநேகர் தேவை. உங்களுக்கு முன்னோடியாய் தியாகத்தின் எல்லையையே எட்டி பிடித்த தியாக செம்மல்களின் வாழ்வும் உங்கள் உள்ளத்தில் பாரத்தை ஏற்படுத்தவில்லையா? பிறர் செய்யட்டும் என்று எதிர்பார்ப்பதை விட நீங்களே ஏன் செய்யக்கூடாது? உங்கள் சந்ததிக்கு சவால் நீங்கள்தான். சாதனை செய்ய, வெற்றியும் பெற ஆவியானவர் உங்களைத்தான் எதிர்பார்க்கிறார், உங்களைத்தான் அழைக்கிறார். நம் தேசத்தின் பெயர் 2500 ஆண்டுகளுக்கு முன்பே எஸ்தர் 1:1 இந்து தேசம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்று நாம் நம் தேச மக்களை நேசித்து அன்பு செலுத்தி நம் கிரியைகளினால் இயேசுவை கூறுவோம். நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாயிருப்பேன், அது எனக்கு தூரமாயிருப்பதாக என சாமுவேல் தீர்க்கதரிசி கூறுகிறார். எனவே நாம் நம் தேச ஜனங்களுக்காக ஜெபிப்போம். நாம் ஜெபித்தால் தேசத்தில் செழிப்பு, ரட்சிப்பு, அமைதி, உயர்வு உண்டாகும். எனவே இன்றே நம் தேசத்திற்காக முழங்காலில் நின்று ஜெபிப்போம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம்.
எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பை பரலோக பிதாவே, அப்பா எங்கள் தேசத்து மேலே பாரம் கண்டு எத்தனையோ மிஷினரிகள் அப்பா இங்கு வந்து பல பாடுகளை பட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஆத்துமாக்களை ஆதாயம் செய்தார்கள் தகப்பனே. ஆனால் இன்று அப்பா உண்மையான பாரக்கத்தாவே அப்பா ஜனங்களுக்குள்ளே இல்லையே தகப்பனே. சப்பா எங்களுடைய தேசத்தை குறித்த பாரத்தை, ஆத்தும பாரத்தை என் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக ராஜா. என் ஜனம் ஆண்டவரே அறிவில்லாமல் சங்காரமாகி கொண்டிருக்கிறதே தகப்பனே. அப்பா அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறார்களே தகப்பனே. அவர்களை ஆதாய பண்ணும்படியாக என் தேவன் ஊழிய பாதையிலே கர்த்தாவே ஆண்டவரே அநேகரை நீர் எழுப்புவீராக ஆண்டவரே. எங்களுடைய கர்த்தாவே ஸ்தோத்திர ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா தாளந்துகளினால் ஆண்டவரே காணிக்கைகளினால் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்மை பற்றி கர்த்தாவே அநேகருக்கு அப்பா சொல்ல ஆண்டவரே அநேகருக்கு உதவிகள் செய்து அவர்களை கர்த்தாவே ரட்சிப்பிற்குள் வழி நடத்த என் தேவனல்ல கிருபைகளை கொடும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.